என்ன ஏதோ அவசரமா சொன்னீங்க. என்ன என்ன விஷயம்? பேப்பர் பாருங்க. பாருங்க, அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. தொழிலதிபர் மேனகாவின் அராஜகம் தொடர்கிறதுன்னு ஆரம்பிச்சு நாம அந்த அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணோன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி புட்டு புட்டு வச்சிருக்கா அந்த ஆனந்தி. சரி, பத்திரிக்கையில தான் என்னமோ எழுதிட்டு போட்டோன்னு விட்டுடலான்னு பார்த்தா காலி பட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அந்த 4-5 பேருக்கு ஆதரவா தோழர் பாலகிருஷ்ணனோட சேர்ந்து போராட்டம் பண்ண போறாளா? பல கோடி ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆதி, நம்ம ப்ராஜெக்ட் தள்ளி போடுறதோ இல்ல இடத்த மாத்துறதோ சரியா வராது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். So, what do you think we can do about it? அந்த ஆனந்தியும் தோழரும் ஒன்னா சேர்ந்துட்டு சும்மா சும்மா பயமுறுத்துறாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயத்தை பட்டும் படாம எழுதல, கையில நிறைய ஆதாரங்களை வச்சுக்கிட்டு எழுதியிருக்கா. என்ன பத்தி மட்டும் எழுதல, உங்களை பத்தியும் நிறைய எழுதியிருக்கா. நீங்க பிரசிடென்டா இருக்கும்போது பில்டர்ஸ் அசோசியேஷன்ல பண்ண தில்லுமுல்லு, 5 வருஷம் எலெக்ஷனை நடத்த விடாம நீங்களே பிரசிடென்டா இருந்தீங்க. நான் எலெக்ஷன் நடத்த விடலையா? அவங்க தான் என்கிட்ட கெஞ்சி நீங்க தான் பிரசிடென்டா இருக்கணும்னு என் காலில் விழுந்தாங்க. இடியட்ஸ். இப்போ எல்லாத்தையும் மாத்தி பேசுறாங்க. யார் அப்படி பேசுறாங்க? யார் பேசுறாங்க? அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. ஆதி, நான் ஆனந்தி அவ பத்திரிக்கையில எழுதுனதை பத்தி சொல்றேன். நான் அசோசியேஷன்ல யாரோ சொன்னாங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொன்னீங்க இப்போ? உங்களை பத்தி ஆனந்தி நிறைய எழுதியிருக்கான்னு சொன்னேன். 5 வருஷமா எலெக்ஷன் நடத்த விடாம தடுத்தது. இப்ப எலெக்ஷன் நடந்தப்போ வரதராஜனை நீங்க கடத்தி வச்சுக்கிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தினது. அதெல்லாம் அபி முறியடிச்சு ஜெயிச்சது. அந்த அபியா? அவ என்ன ஜெயிச்சாலா? அவ என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டெனோ. அவளால மட்டும் இல்ல, அவ அப்பனாலையும் என்ன ஜெயிக்க முடியாது. Nobody can defeat me. ஆதி, ப்ளீஸ். This is a paper news. பேப்பர் நியூஸை நம்ம சாதாரணமா விட முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அபார்ட்மெண்ட் சேல் பண்றேன்னு ஒத்துக்கிட்டவங்க இப்ப தர முடியாதுன்னு தைரியமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே வித்துட்டு போனவங்களும் ப்ராஜெக்ட் வேற இடத்துக்கு மாத்திட்டா எங்க இடத்த எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்களா. இது எல்லாத்துக்கும் மேல குடியிருப்பு வாசிகளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தோழர் தலைமையில முதல் கட்டமா ஊர்வலம் நடத்த போறாங்களா. இதெல்லாத்தையும் இமீடியட்டா தடுத்து நிறுத்தணும். நிறுத்துறேன், போராட்டத்தையும் நிறுத்துறேன், எல்லாத்தையும் நிறுத்துறேன். I will bring an end to everything. எப்படி? அந்த ஆனந்தியும் தோழரும் 10 பேரையும் பத்திரிக்கையும் வச்சுட்டு சும்மா நம்மள மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சா புதுசா உங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்கும். இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். என்ன? அவங்க 2 பேரும் சாகணும். They have to die. அது are you in senses? அது தவிர வேற எந்த வழியும் இல்ல. அவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. நானே என் கையால அவங்க 2 பேரையும் சுட்டு கொல்றேன். அதுக்கப்புறம் நம்மள யார் தடுக்கறாங்கன்னு நானும் பார்க்கறேன். Adi, just shut up. I think you're over emotional. Don't be a fool. I'm not a fool. அவங்கள விட்டு வைக்கிறதா முட்டாள்தனம். இந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கறேன். Adi, just listen. இந்த பிரச்சனை முடிச்சு நான் உங்களை பார்க்கறேன். அவங்க கதையை முடிச்சிடுறேன். I'll finish them. வாட்? விசாரிக்க போனா ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டானா? யார் அவன்? ஆதி சார், வரதராஜ் கிட்னாப் கேஸ் விஷயமா விசாரிக்க போயிருந்தேன். என்ன கேள்வி கேட்கவும் விடல. என்ன போலீஸ்ங்கிற மரியாதையோட நடத்தல சார். யார் அந்த ஆதி? அவன் மேல தப்பு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து விசாரிக்க வேண்டியதானே? சார், ஆதி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் ஒரு சாதாரண ஆள் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தா போலீஸ் ஆபீசர் கிட்ட மரியாதையோட நடந்துக்க மாட்டானா? இத்தனைக்கு வரதராஜ கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன்னு தான் சொன்னேன். அதுக்கே அவர் என்ன திட்டி நேம் பேட்சை பிச்சு எறிஞ்சு என்ன ஷூட் பண்ணுவேன்னு மிரட்டுறாரு சார். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டெல்லிங்? அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு உடனே உள்ளதல்ல பாருங்க. சார், அவசரப்பட வேண்டாம். என்ன ஏதுன்னு முழுசா விசாரிப்போம். அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, உங்க காதுல விழலையா? ஏற்கனவே போலீஸ் மேல மரியாதை கிடையாது. இப்ப கண்டவனா கை வைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இருக்கிற மரியாதையும் போயிடும். அந்த ஆதி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ங்கிறதுக்காக நம்ம ஆள் மேல அவன் கை வைக்கலாமா? ஒரு இன்ஸ்பெக்டரை தன் கடமையை செய்ய விடாம அவர் அடிச்சு
அவரை கொலை பண்ணிடுவேன்னு வேற மிரட்டி இருக்கான். ஒரு அரசு அதிகாரி தன்னோட கடமையை செய்ய விடாம தடுத்து மிரட்டி இருக்கான். இதுக்கு 332 ஐபிசிலையும் கொலை பண்ணுவேன் மிரட்டினதுக்கு 506 ஐபிசிலையும் நீங்க அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க உடனே ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எழுதி ஏசி கிட்ட கொடுங்க. ஓகே சார். ஜாயின்ட் கமிஷனர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கூடி சீக்கிரம் அந்த ஆதி உள்ள இருக்கணும். சார், அந்த ஆதி ஒரு பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப செல்வாக்கான ஆளு. ஆனா அவர் என்கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். போலீஸ்ல பெரிய இவனான்னு கேட்டு என்ன புடிச்சு தள்ளி இருக்காரு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டே அவமானப்படுத்தி இருக்காரு சார். நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமாயிடும் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் அவமதிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அந்த ஆதி யாரா வேணும்னாலும் இருக்கலாம். போலீஸ் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி 2-3 கேஸ ஒண்ணா போட்டு அவனை பெர்மனண்டா உள்ள வைங்க. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா சொல்லுங்க. டிசைன்லாம் செக் பண்ணிட்டேன், பக்காவா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். மெட்டீரியல்லாம் கரெக்டாக சைட்டுக்கு வந்துடணும் சார். அதில் டிலே பண்ண வேண்டாம். ஆமாம், மெட்டீரியல்ஸ் வந்ததும் நான் செக் கொடுத்துட்றேன். சரி, நான் சைட்டுக்கு தான் வரேன். தேங்க்யூ. பாஸ்கர், 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு குழந்தைய ரோட்ல விட்டுட்டீங்க. இங்க உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் குழந்தைய பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ரோட்ல ஆட்டோ, பைக்கு, கார் எல்லாம் கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கு. குழந்தைக்கு அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? குழந்தைய வெளியில கூட்டிட்டு வந்தா நாம தான் அதை கவனமா பாத்துக்கணும். இல்லைன்னா கூட்டிட்டு வரக்கூடாது. நான் சொல்றது உங்க காதுல விழுதா? சங்கீதா, நான் சீக்கிரமே உங்ககிட்ட வந்துடுவேன். பாஸ்கர், சொல்லு சொல்லு சங்கீதா, என்ன வேணும் உனக்கு? ஐயோ நான் அபி. எல்லா இடத்துலயும் சங்கீதா தான் இருக்கா. இது என்னோட உலகம், என் சங்கீதாவோட உலகம். அவளையும் என்னையும் ஒரு மரணம் பிடிச்சிட முடியுமா என்ன? பாஸ்கர், பாஸ்கர், நான் சொல்றத கேளுங்க. டிரைவர், மேடம், வண்டி எடுத்துட்டு வாங்க. அந்த வர மேடம். சங்கீதா, டிரைவர், பாஸ்கர் அப்படியே கைத்தாங்களா வண்டியில சரிங்க ஏத்துங்க. அப்படி போங்க. பார்த்து. படுத்துக்கங்க பாஸ்கர்.
செக்யூரிட்டி சரி போலாம் டிரைவர் வண்டி எடுத்துட்டு உள்ள வாங்க. சங்கீதா வித்யா அழாதம்மா. வித்யா வித்யா அந்த ரூம்ல படுக்க வைங்க. சங்கீதா 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 நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். சங்கீதா 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 வித்யா எங்க இருக்க சங்கீதா எங்க இருக்க சங்கீதா வா சங்கீதா என்னால இல்லாம இருக்க முடியல சங்கீதா 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 ஒன்று இருக்க முடியல சங்கீதா 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 என்ன விட்டுட்டு போன நானும் வரேன் சங்கீதா வித்யா பார்க்க முடியலையே சங்கீதா வித்யா 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 அபி சங்கீதா 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 வித்யா அபி அபி நான் உன்னை விட மாட்டேன் வித்யா அபி
பாஸ்கர் சங்கீதா பாஸ்கர் என்னாச்சு என்னாச்சு பாஸ்கர் பாஸ்கர் சரி வாங்க பாத்ரூம்க்கு வாங்க பாத்து பாஸ்கர் பாஸ்கர் வாங்க மெதுவா பாத்து அபி என்னை விட்டு போக மாட்டியா என் கூடவே இருப்பியா நிச்சயமா பாஸ்கர் நான் உங்க கூட இருக்கேன் போக மாட்டியா போக மாட்டேன் சத்தியமா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களையும் உங்க குழந்தையும் விட்டுட்டு போக மாட்டேன் உங்க கூடவே இருப்பேன் தேங்க்யூ வீடு திறந்திருக்கு ஆனா வீட்ல யாரையுமே காணுமே எங்க போயிட்டாங்க எல்லாரும் சங்கீதா சங்கீதா பாஸ்கர் என்னாச்சு என்னாச்சு பாஸ்கர் வாமிட் வருதா என்ன ஒரு நிமிஷம் பாஸ்கர் வாங்க என்னாச்சு பாஸ்கர் வாந்தி வருதா வாங்க பாத்ரூம் கூட்டிட்டு போறேன் என்னாச்சு எங்க போயிட்டீங்க எல்லாரும் வீட்ல யாருமே இல்ல இல்லைங்க அத்தையும் வித்யாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க நான் இங்க தான் இருந்தேன் இப்பதான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்தேன் என்னாச்சு என்ன ஆச்சா நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இவர் குடிச்சிட்டு கார்ல உட்கார்ந்திருக்காரு குழந்தை வேற ரோட்ல தனியா போயிட்டு இருக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா நான் தான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இப்படிதாங்க அவர் டெய்லி பண்ணிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ஆனா இவர் ஹெல்த் மோசமா இருக்கே நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அவர் டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு நீங்க விடுங்க நீங்க சரி நீங்க சரி, விடுங்க, அப்ப நான் நீங்க புடிச்சுக்கிறேன். பாத்துக்கங்க. குழந்தையும் பத்திரமா பாத்துக்கங்க பாத்து நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் மாப்பிள வாங்க 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 வாங்க. படுங்க மாப்பிள என்ன இது சும்மா தண்ணியை போட்டுக்கிட்டு டெய்லி படுங்க சரி வாடா 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 படுத்துக்கோ நீ அப்பா பக்கத்துலயே படுத்துக்கோ மாப்பிள கொஞ்சம் மேலே ஏறி அப்பா அவே 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 மிஸ் பண்ணிட்டேன்